வணக்கம். நீங்கள் பார்க்குறது ஆழ்வார்குறிச்சியில் அக்கினி தீர்த்தக்கரை. இங்கே நிறைய சாமியாக இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க, அகத்தியமா முனி எல்லாம் இருக்காங்க. ஒரு அதிசயம் என்னென்னா, நீங்கள் கண்ணால் பார்க்கலாம், தண்ணி அவ்வளோ தண்ணி உடையாரும், அவ்வளோ தண்ணி உடையாரும். இது ஒரு தெய்வத்தினால் உருவாக்கப்பட்டது. தண்ணி ஆறு மாரி இங்கே பாருங்க வெளியாகுது. தண்ணி இது வழியாக பம்பு செட்டு போட்ட மாதிரி வெளியாகுது. இது வழியாக தண்ணி என்றைக்கும் வத்தாது. தண்ணி என்றைக்குமே வத்தாது. தண்ணியை பார்த்தீங்கன்னா தெய்வங்கள்லாம் அங்கே இருக்குது பாருங்க. எவ்வளோ தெய்வங்கள் இருக்கணும். இந்த எல்லாமே இந்த அளவுக்கு தான் அந்த காலத்தில் எப்படி தான் அந்த சித்தர்கள் முனிவர்கள்லாம் உருவாக்குனாங்கன்னு தெரியல. ஆழ்வார்குறிச்சியில் இந்த தீர்த்தம் அக்கினி தீர்த்தம். இந்த அக்கினி தீர்த்தத்தில் எல்லா சாமிகளும் இருக்குது. இந்த தீர்த்தம் அந்த வழியாக தான் வருது. அந்த தெரியுது பற்றில அதுக்குள்ளேருந்து வருது. அவ்வளோ பெரிய தீர்த்தம் அந்த மீன் வர இடத்துல பாருங்கள் வருது. இது இல்லாமல் என்னென்னா, இந்த தீர்த்தத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா இந்த இவர் தான், அகத்தியர். இந்த அகத்தியர் நீரில் உட்காந்துருக்காரு. இந்த நீர் மழை பெஞ்சால் மட்டும்தான் அகத்தியர்கிட்ட இந்த தண்ணி ஃபுல்லாகி அவர்கிட்ட வரும். பாதாளத்துக்குள்ளே இருக்கார். இதெல்லாம் உண்மை. இது இருக்கிற இடம் பாவநாசம் பகுதியில் ஆழ்வார்குறிச்சியில் அக்கினி தீர்த்த கரைன்னு சொன்னாலே சொல்லிடுவாங்க. நல்லது.